தமிழ்நாட்டுல இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை ரொம்ப மும்முரமா நடந்துட்டு வருது. இந்த நிலையில நம்ம வீட்டுல இல்லாத நேரம் பூத் லெவல் ஆபீசர்ஸ் நம்ம வீடு தேடி வந்தா என்ன பண்றது, சொந்த ஊர்ல இல்லாம வெளியூர்ல இருக்கிறவங்க என்ன செய்யறது, இப்படியான பல குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அதை பத்தின டீடைல்ஸ முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. தமிழ்நாட்டுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம் தான் இருக்கிறதுனால தேர்தல் ஆணையமும் தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கு. முதற்கட்டமா வாக்காளர் பட்டியல்ல திருத்தம் மேற்கொள்வதற்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடவடிக்கையை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. இந்த எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வதற்கான பூத் லெவல் ஆபீசர்ஸ் சொல்லப்படுற வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடா வந்து விண்ணப்ப படிவத்தை வழங்கிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் பொதுமக்கள் பலருக்குமே நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் எழும்பியிருக்கு. அதாவது, நம்ம ஓட்டுரிமை விட்டு போயிருமோ, அலுவலர் வர்ற நேரம் பார்த்து நம்ம வீட்டுல இல்லனா நம்ம வீட்டை விட்டுருவாரோ, இப்படி அடுக்கடுக்கான சந்தேகங்கள் எழுந்திருக்கு. இனிமே யாருக்கும் இதுல குழப்பமே வேணாம். ஏன்னா நீங்க வெளியூர்ல இருந்தாலுமே பிரச்சனை இல்ல. சொந்த ஊர்ல உள்ள குடும்பத்தினர் பிஎல்ஓக்கள் கிட்ட உங்களுக்கான படிவங்களை வாங்கிக்கலாம். அப்படி இல்லாம குடும்பத்தோட மொத்தமா நீங்க வெளியூர்ல இருக்கும் பட்சத்துல வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துல ஈடுபடும் ஊழியரை நேர்ல சந்திச்சு உங்களோட விவரத்தை அங்க பதிவு செஞ்சுக்கலாம். உங்களோட தொகுதிக்கான அலுவலர் யாருன்னு உங்களுக்கு தெரியலனா www.erolls.tn.gov.in/BLO என்ற இணையதளத்துக்கு போங்க. இதுக்கு அப்புறமா இந்த இணைய பக்கத்தோட முகப்புல உங்க ஓட்டுரிமை இருக்கும், மாவட்டத்தின் பெயர், தொகுதி உள்ளிட்ட டீடைல்ஸ் கேட்கப்பட்டிருக்கும். அதை நிரப்பி சப்மிட் பண்ணிடுங்க. இதையடுத்து ஒரு சில வினாடிகள்லயே உங்க தொகுதியில வாக்குச்சாவடி வாரியா பிஎல்ஓக்களின் பெயர் மற்றும் செல்போன் நம்பர் வந்துடும். அதுல உங்க வாக்குச்சாவடிக்கு நேரா இருக்கிற பிஎல்ஓட போன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலம் பிஎல்ஓ உங்க வீட்டுக்கு எப்போ வருவாங்கன்னு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அவங்க வர்ற நேரம் நீங்க அவைலபிளா இல்லனா அதை முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதனால வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையில உங்க வீடு கண்டிப்பா மிஸ் ஆகாது.